Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம லஞ்ச் மத்தியானம் செய்ய போறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறோம், என்ன சமைக்க போறோம் அப்படிங்கறத இந்த vlog ஃபுல்லா வரப்போகுது. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாருங்க. இப்ப பண்ணலாம்ங்கற அந்த வீட்டு ஃபீல் கடகடன் வரணும்னு நான் நினைச்சிட்டு அங்க இருந்து அந்த கத்தியும் இந்த அழுக்கு பேடியும் ஃபீல் வந்துட்டப்பா. பழசே வரக்கூடாதுன்னா அங்க இருக்கிறது தான் யூஸ் பண்ணி அதே பழக்கமாயிடுது இல்ல. அதுதான்ப்பா வாகு வரும், வேகமா வருது பாரு. இங்க புது கத்தி, அதனால பயமா இருக்கு, கை வைக்கிறதுக்கே பயமா இருக்குது. இது பழகிடுச்சு அந்த கத்தி, அதனால சரி என்ன பண்ணலாம்னுங்கிற ஏதோ வாய்க்கு வக்கனையா சாப்பிடணும் போல தோணுது. அதனால இன்னைக்கு வந்துட்டு சரி காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு முட்டை செய்யலான்னு பார்த்தேன். நீ முட்டை சாப்பிடலாமா? அது கூட சாப்பிட மாட்டியா? சாப்பிடலாம். முட்டை வெஜ்ஜில் சேர்த்தாச்சு. எப்போ நீ வெஜ்ஜில் நீ சேர்த்துட்ட, யார் சேர்க்குறாங்களோ இல்லையே நீ சேர்த்துட்ட. அதனால சரி முட்டை இருக்கான்னு பாரு. எதுக்குப்பா இந்த ஃபேன் ஓடுது அவ்வளோ ஸ்லோவாக ஓட விட்டுனுங்கிற? எனக்கு காற்று வேணும்தாப்பா ஃபேனை போட்டேன். நீ பார்த்தா நீங்க தான் ஃபேன் போடணும் போலங்கயோ, எங்க போட போறேன்னு தெரியல. காற்று வேணும்ன்ட்டு ஃபேனை போட்டு காற்றே வர மாட்டேங்குது. அது ஃபாஸ்ட்டாக வச்சா தானே வரும். அது கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அது வெளிக்காத்தே நமக்கு வரும். ஆமாம், சம்மர் ஜாஸ்தியானதுனால என்னாச்சு அப்படின்னா இந்த வாட்டி வெயில் இன்னும் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குமாப்பா. பி கேர்ஃபுல். ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ், காற்றே இல்லாமல் ஏதோ பஞ்சு. காஷ்மீர் ஓடி போயிடலாமா பேசாம? ஐயோ டெரரிஸ்ட் சொல்லப்பா, உயிருக்கு பயந்தாப்பா. அப்படியே பெரிய நீ வந்து இந்தியாவோட முக்கிய பிரமுகர், நீனு டெரரிஸ்ட் ஓடியாந்துடுறாங்க உன் பக்கத்தில். நான் சொன்னேனா? நீ சொன்னியா? சொன்ன டைம்ல என்ன சொன்னேன் நானு? டெரரிஸ்ட் வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொன்னா இல்லையா? நீ சொன்ன மாதிரி அடுத்த 2-3 நாள் எல்லாரும் ஷூட் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் வேணாப்பா டெரரிஸ்ட், ஏய் அதெல்லாம் அப்பா அந்த காலம் இந்த காலம்லாம் கிடையாதுன்னு சொல்லி வாய மூடல ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டாங்க உள்ள, என் பேச்ச கேட்டுட்டாங்க போல. நான் பேசுறது கேட்டுச்சு போல, என் பேச்சு கேட்டாங்களே. அப்படிலாம் பேசாதப்பா, என் பேச்ச கேட்டாங்கன்ட்டு டப்புன்னு ஓடியாந்துருவாங்க. நீ என்ன யார், நீனு எங்க இருந்து வந்த, உன் ஹிஸ்டரி எடு அப்படின்ட்டு. தேவையா உனக்கு அதெல்லாம்? சுப்பிரமணிய செட்டியாரோட பொண்ணு நானு அப்படின்ற சரித்திரம் தான் வருமே தவிர வேற ஒண்ணும் வராது. என்ன வேமா ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிட்டேன். முட்டையை அவிச்சு வறுத்துடலாமா இல்லை என்ன பண்ணலாம்? ஆனால் காரக்குழம்புக்கு அவிச்சாதான் நல்லா இருக்கும். அவிச்சிட்டு இப்போ புதுசாக வாங்கி இப்படி சொறி மாதிரி ஆக்கிடுறது. ஓ இன்னைக்கு எம்ப்ரஸ் பாண்டி கொடுத்தது இல்லையா சாப்பாடு? இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிடிஸ் இன்னும் இங்க இருந்து எடுத்து நல்லா எவ்வளோ பெரிய கிச்சன் இருக்குது பாரு உனக்கு. இங்கே ஓடுற அங்கே ஓடி விளையாடுற கிச்சனில். நீங்கள் பார்த்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் டபார்னு எடுத்து எகிரி குதிச்சுட்டு ஓடுறேன். ஆமாம், ஆக்சுவலி இதுதான், திஸ் இஸ் அ பிளேஸ் கட்டிங், டக் 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 டக்குன்னு கட்டிங். நம்ம இப்போ அந்த இது வாங்கியாச்சு அந்த டேபிளை, அதை நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இப்படிதான் பார்க்கணும். ஆமாம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனால் எனக்கு கத்திரிக்காவே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி கத்திரிக்காய் வதக்கல் பண்ணுவாங்க தெரியுமா? கத்திரிக்காய் வதக்கல், அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வதக்கல். ஆனால் சேப்பங்கிழங்கு தான் ஒரு சில நேரம் நல்லா செய்து ஒரு சில நேரம் கெடுத்து விட்டுருது. நான் இந்த தடவை செஞ்சது நல்லா கிறிஸ்பியா இருந்தது இல்ல? சூப்பரா இருந்தது. ஏன் தெரியல. நீ ஒரு ஹூக் சேர் வாங்கினியா, அழகா அதுல உட்காந்துட்டு டக் 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 டக்னு கட் பண்ணிடலாம். வாங்கணும்ப்பா, எல்லாம் உடனே வாங்குற மாதிரியா இருக்குது. அதை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணா நல்லா தான் இருக்கும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு துட்டு வேணுமேப்பா. பாருங்க, இதெல்லாம் வாங்குறதுக்கே ஏகப்பட்ட காசு செலவாச்சு. இம்பார்ட்டன்ட் என்னமோ அதெல்லாம் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக எல்லாத்தையும் வாங்கி போடுவோம். டிவி வாங்கணும், அது பெயிண்ட் அடிச்சாதான் வாங்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிவி எடுத்துன்னு வந்து வைக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளில போனாதான் நமக்கு எல்லாமே
அரேஞ்ச் பண்ண முடியும். ஆயிடுப்பா ஒரு 3 மாசம் ஆயிடும். ஆமாம், புது வீட்டுக்கு வந்தா நம்ம செட்டில் ஆகுறதுக்கே ஒரு 6 மாசம் ஆயிடும் எடுக்கும். உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்றதுக்கு நானே இது பண்ணிக்கலாம். நான் இது என்ன சொன்னேன், இது ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கணும், கொடுத்து அப்படி சட்டியோட உள்ள வைக்கிறாரு. பின்ன வேற எப்படி வைப்பாங்க? இந்த ஒர்க்கு வந்து உனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. ஏஸ்தட்டிக்கா பா பையனும் அம்மாவும் ஏஸ்தட்டிக் வேர்டை கண்டுபிடிச்சிட்டு ஏஸ்தட்டிக்னு இருக்குதுங்க. எதுக்கு எடுத்தாலே ஏஸ்தட்டிக். அதெல்லாம் அப்படிதான்ப்பா. ம், கொடுங்க. ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சொல்லிட்டா? இல்லை சொல்கிறேனே. எஸ், மாடர்ன் ஆக நம்ம சாமானங்க தான் மாறுதே தவிர இது கிடையாது. ஓகேவா? புரியுதா? ஓகே. டைம் எல்லாம் கொஞ்சம் மாத்துறியா? அதை மட்டும் மாத்தமான்ற. 3 மணிக்கு மேலே தான் சோறு போடுவேன்ற. நம்ம இங்க வந்ததே எவ்வளவு நேரத்துக்கு சொல்ல. நாங்கள் இங்கே வந்ததே கொஞ்சம் லேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் சாவகாசமாக நீட்டி நெரிச்சு இருந்தோம். அது அவர் லேட்டாக தான் சொன்னார், ஆள் வந்திருக்காங்க வேலை செய்யறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பி வந்தோம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எங்கே இன்றைக்கி வேலை செய்யலை. இன்றைக்கி வந்த நாள் ரெஸ்ட் டே அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வேலை செய்வாங்க. நாளையிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட். எதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வச்சுருக்கியா? என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதில் என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய். முதல்ல உன் ரேக்குக்கெல்லாம் ரேக்லாம் அடிச்சு மாட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வேற லெவல்லப்பா. இங்கே 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஒட்டரை அடிக்கணும் போல் இருக்குப்பா. பாருப்பா, இதில் லைட்டில் பாருங்க. லைட்ல ஆமாப்பா, லைட்டா பிடிச்சிருக்கு. அதுதான் உனக்கு ஒரு குச்சி வாங்கி கொடுத்தேன். அது லைட்ல பாருங்க. இது இல்லை ஒட்டடை இல்லை, ஒரு கொசு ஒன்று, கருப்பு கொசு ஒன்று உட்காந்துங்க. இது கருப்பு கொசு ஒட்டடையே இருக்குப்பா. இந்த இடத்துல ஒட்டடை இருக்கு. நான் உனக்கு ஒரு இது போட்டு வாங்கி கொடுத்தேன். அது இங்கே தெரியலையே, எங்கே உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். 21 வரேன். வாட் ஆர் யூ சர்ச்சிங்? பா உனக்கு முதல்ல அந்த ரேக்குக்கு மேலே அடிச்சுன்னா எட்டுமாப்பா உனக்கு? கன்ஃபார்ம்? ஒரு குட்டிச்சார் வாங்கி வந்து வைக்கணுமா? அதுக்கு குட்டிச்சார் வாங்கி வந்து வைக்கணுமா? என்னதான் பண்ணி முடிச்சிருக்கிற இப்ப இவ்வளவு நேரத்துக்கு? காய்கறி வெட்டினேன், அதுக்கப்புறம் புளி ஊற வச்சேன், அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்கேன். ஓகேவா? ஓ, இன்னும் குழம்பே ரெடி ஆகலையா? குழம்பு இப்பதான் ரெடி ஆக போகுது. அப்பளம் குப்பளம் என்ன? அப்பளம். ஓ, முட்டை பண்றோமா? முட்டையா வேக வைக்கல? வேக வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருந்தியா? என்ன ஆச்சு அது? இருக்கு, போடுறியா? ஆனா லேட் ஆகுது. அது அதெல்லாம் ஒன்றும் உடனே எல்லாம் ஆக மாட்டேங்குது. அங்கேருந்து இது கத்தி கித்தி எல்லாத்தையும் கப்படா எல்லாத்தையும் தூக்கின்னு வந்தேன். பாஸ்டா செய்வேன். எங்க பாஸ்டா செய்யற? அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவேன். இப்போ வரைக்கும் வெறும் நீ சாப்பாடை தான் வச்சிருக்கிற. இப்போ தண்ணியோட எடுத்து போடுறியா? அப்போ ஓடாம என்ன பண்ணுவோம்? பாரு. ஐயோ, ஏய் கொஞ்சம் தொடச்சிட்டு கிடச்சிட்டு என்னாச்சும் போடுப்பா. ஏன்பா அப்படியே போடுற? தண்ணியை இருத்துட்டாச்சும் போடுவாங்கன்னு பேரு. அந்த இடத்தையே வீணடிக்கிற பாரு நீனு. பார்த்தல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடினுக்குது பேபிமா. மொத்தமா எல்லாத்தையும் உள்ள போட்டு அப்படியே கப்புன்னு போட்டு மூடிட போறியா? முதல்ல அந்த தண்ணி எல்லாம் வெளில எடு. இப்ப தண்ணி எல்லாம் இருத்திட்டு அப்புறமா எடுத்து போடுப்பா. அச்சுதா மூஞ்சில? ஒரு பொட்டிங்க வெளில வரும். இதை நீ முதல்ல பண்ணிருக்கணும். அங்க நிறைய வெளில வந்துச்சு. இப்போ அதுதான் கையோட துணி துடைக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் பாரு. ஆனா இப்படி போனா ஒரு தொடை, அப்படி போனா ஒரு தொடை அப்படின்ற மாதிரி ஆயிடுதுப்பா. அது புது புருஷன் மாதிரி. அது இல்ல நீட்டா வச்சுக்கலாம் ஐயா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன இந்த கொடுமையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது பாரு உங்க கூட. யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் போடுவாங்கன்னு பேரு.
அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து அப்படியே போடுற. ஏதோ காமெடி பண்ணுற சொல்லுப்பா, அவன் காமெடியை சொல்லு. குடும்ப பெண்மணியா உணரும் தருணம் பாருங்க. எப்படி அரிசியெல்லாம் கீழே மேலே கொட்டிக்கினுங்கிறது தான் இது. பாருப்பா நான் எப்படி வேலை செய்யறேன்ட்டு. அதான்ப்பா, என்ன வேலைப்பா, எதுக்குப்பா இப்போ இந்த அரிசி? எதுக்கு நீயே சொல்லு பாப்போம். இட்லி அரைக்க போறியா, மாவு அரைக்க போறியா? தேவையில்லாத வேலையை பாக்குறப்பா. இங்க போனா மாவு, சட்னி, சாம்பார் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நான் வேலை செஞ்சா கெடுக்கிறது இப்ப யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குடும்ப பெண் மனித உணரும் தருணம் இதெல்லாம். ஓகேவா? வெட்டி வேலை. நான் வந்து கரெக்டான வேலை செய்வேன். இதெல்லாம் அந்த காலம்ப்பா. மாவு வீட்லயே அரைச்சிலாம் இப்போ ரெடிமேட் விற்கிது, அதை வாங்கி ஊற்றிட்டு போயினே இருக்கிறத விட்டு இங்கே நம்ம ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் மாவு தராங்க, ப்ளஸ் கூடவே சட்னி சாம்பாரும் ஊற்றுறாங்க. அழகாக வாங்கினது ஊற்றணுமா சாப்பிட்டுமா, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணுமா சாப்பிட்டுமா, முட்டை தோசை ஊற்றணுமா சாப்பிட்டுமா, பொடி தூக்கி மேலே தூங்கினா பொடி தோசை சாப்பிட்டுமான்னு இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் எடுத்து அது பேர் என்ன, அரிசியை ஊற வச்சு உளுந்த போட்டு இது அரைச்சி அந்த கிரைண்டரை வேற கழுவணும், வேற மிக்சி கிரைண்டர்லாம். எதுக்கு அதெல்லாம்? காணுமா? நீ அரிசி கொட்டின நேரம் சரியில்லை. உளுந்தா? நான் நல்லவளாதான் இருப்பேன், நீதான் வந்து என்னை வந்து கெடுப்ப. சரியா? 4க்கு 1 போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னோட கணக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இட்லி தோசை ஆச்சு. நீ ஒரே நாள்ல ஒட்டுமொத்த வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 4 நாள் கால் நீட்டி உட்காந்து நிற்ப. அது எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? 4 நாள் கால் நீட்டி உட்கார்ந்து இது ஆக்சுவலா வந்து என்னன்னா, இது நான் ரெகுலரா செஞ்சிருந்த வேலை தான். இப்ப இடையில கொஞ்சம் நான் மக்களா இருந்ததால கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால செய்யறதே விட்டுட்டேன். இப்ப திருப்பி பழைய குருடி கலவரட்டின்னு இங்க வந்து நம்ம செஞ்சு பழகிக்கிட்டாதான் நாளைக்கு வந்து புள்ள பூச்சிங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். சரி செய், பசி இருக்கு, சீக்கிரம் செய். ஆச்சு உன் கத்திரிக்காய். மவுளி வேற உடம்பு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால காலையில அங்கேயே விட்டு வந்துட்டோம், இருடா அப்படின்ட்டு. அது நாளைக்கு வேற காலேஜ் வேற போகணும் அப்படின்ச்சு. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதனால 2-3 தடவை உளுந்த வாஷ் பண்ணிட்டு தான் இப்ப ஊற வைக்கணும். ஊற வை நைட்டு தானே அரைப்ப? நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுதான் என்னோட ஒரிஜினல். நான் வீட்டுக்காக எல்லாம் சீன் போடல. கண்டிப்பா கரெக்ட் தானே? ஆமா ஆமா. நான் இப்படிதான் இருந்தேன். என்னெல்லாம் வந்து அந்த வீட்டுல அப்படி போட்டு என்ன போட்டு என்ன சொல்றது, நாங்க மாத்தலப்பா, சூரியன் மாத்திச்சு உன்னை. மூஞ்சிக்கு நேரா நீதான் சூரியன் உதிச்சு பேபி மாவை கிச்சன் பக்கம் வரவிடாம பண்ணிடுச்சு. வரவிடாம பண்ணிடுச்சு இல்ல, எனக்கு பிடிக்காத வீடுன்னு சொல்லுவேன். ஆனா அது ராசியான வீடு. அந்த வீட்டுலதான் எல்லாமே நடக்குது. ஆனாலும் வந்து சதிகாரங்கனால ஒரு சில விஷயங்கள்லாம் மன நிம்மதி கொடுத்தாதான் எல்லாமே செய்ய முடியும். அந்த மாதிரி மன நிம்மதி எனக்கு அங்க இல்ல. இப்ப மன நிம்மதியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கிற. ஓகேவா? அதனால எல்லாத்தையும் செய்யற. ஆமா, எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருந்தேன். உளுந்த வடை போடு. அதுட்டியா பத்தியா? பா நான் கேட்கறத செய்யணும்ப்பா, நீ உன் இஷ்டத்துக்கு செய்ய. நீ நார்மல் தான் செய்யற, புரியுதா? இப்போ உளுந்து அரைக்கிறல்ல, கொஞ்சம் உளுந்த வடை போட்டாதான். அது காலையில கிடைக்கும், அது ஹோட்டல்லயே நான் வாங்கிப்பேன். வீட்டுல சாப்பிடுறது வேற, ஹோட்டல்ல சாப்பிடுறது வேற. ஹோட்டல்ன்றது கொஞ்சம் வாயை கொஞ்சம் திருவாயை கொஞ்சம் மூடணும்ப்பா. சாயந்தரம் ஸ்நாக்ஸ் செய் முதல்ல. ஆமா, டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பழகணும். முதல்ல எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தது, அதனால தின்றதுக்கு ஏதாவது கேட்குங்கன்ட்டு முதல்லாம் ஈவினிங் ஆனால் ஏதாவது ஸ்நாக்ஸு. அங்கெல்லாம் நமக்கு கும்பல் ஜாஸ்தியா இருந்தது. எங்க அம்மா தங்கச்சி அப்படின்னு கோயம்புத்தூர்ல கும்பல் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தது. அதனால எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுன்னு இருப்போம். இங்க வந்து இதை தனி மரம் ஆக்கிட்டேன். நீனு தனியா வரல. எந்த தண்ணி வரல?
ஆற வாட்டுறதுக்கு காய் வெயிட் பண்ணுவோம். போட்டலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இல்ல, நம்ம மார்க்கெட் போகணும் பொழுது. ஆமா, அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனாதான் பழைக்க முடியுங்க. நம்ம ஏரியா மார்க்கெட்டு சாயந்தரம் போய் சுத்தி பார்க்கலாம், என்னென்ன விற்கிறாங்க, என்னென்ன நடக்குதுங்க, எல்லா நிலவரத்தையும் பார்த்துருவோம். நான் வந்ததுல இருந்து போவே இல்லை, தெரிஞ்சிருப்பீங்க. வீட்லயே வேலை சரியா இருந்தது. ஷாப்பிங் நான் போற என்ன கொண்டு வந்து என் காலை உடைச்சு குயில புடிச்சு கூண்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். சரி, இதுல குயில் யாரு மயில் யாரு? ரெண்டுமே நீதானா? இது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. தள்ளி rotate your legs. கொஞ்ச நேரம் வரங்கட்டும், நம்ம அதுக்குள்ள அரிசியை ஊற வச்சு வந்துடுவோம். இன்னைக்கு நம்ம நைட்டு தோசை ஊற்றி சாப்பிடுவோம். இல்லைங்களா, நாளைக்கு காலைல தான் இருக்கு. அதான் மட்டன் குழம்பு வாங்கி தோசை இட்லி ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டோன்னு இருக்கும் தெரியுமா? இருக்கும் தான், என்ன பண்றது. சக்சஸ் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா என்னென்ன சமைச்சிருக்கு? ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அதுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்க? முட்டை. அதில் ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி உள்ளது பாரு, அதில் ஊறிச்சுன்னா செம்மையாக இருக்கும் தெரியுமா, டேஸ்டியாக இருக்கும். பக்கா வெஜ் குழம்பு இது. கத்திரிக்காய், பூண்டு, முட்டை போதும். கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப நொஞ்சு போச்சுப்பா. போதும் போதும், என்ன பண்ணுகிற நீ? வாட் ஆர் யூ டூயிங்? மாவு மிக்ஸ் பண்ணி கர 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 கரன்னு போட்டு உங்க மாவு அரைச்சிட்ட போல் இருக்குது. இட்லி மாவு அரைச்சாச்சு. நீ போய் இப்படி வரதுல எப்படி அரைச்சேன் பாரு. சவுண்டு கேட்டுது, மேலே வரைக்கும் கேட்டுது. ஏன் மிக்ஸி இவ்வளோ சவுண்டு வருது? அநியாயத்துக்கு என்னடா இது இவ்வளோ சவுண்டு வருதுன்னு பார்த்தேன் நான். அநியாயத்துக்கு சவுண்ட் கேட்குது இல்லை? சரியான சவுண்டு. ஏன் தெரியலையே. இதுதான் பிரீத்தி ஜோடியாக்கு இப்படிதான் சவுண்ட் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன், முன்னாடி பேனாசோனிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கூட அவ்வளோ சவுண்டு. ஒருவேளை இங்கே எக்கோ அடிக்கிறதுனால பயங்கரமா சவுண்டு கேட்குதோ? தெரியலையே. சரி வா, உப்பு அள்ளி போடு. இல்லை காலையில் உப்பு போட்டுக்கலாமா? யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்? போட்டு தான் புளிக்க வைப்பேன். அப்புறம் என்ன, உப்பு போட்டுரு. ஆனால் கடையில் கொடுக்குற மாவெல்லாம் என்ன பண்ணுறாங்க? போடாம தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தானே போடுவோம். அப்போ சரி, ஓகேப்பா. இவ்வளோ வாங்கினியே, இந்த கறிக்கந்தையை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கலையா நீ? இதை மாட்டி வைக்கிறதுக்கு தான் இந்த கல் போட சொன்னியா? இது இல்லை, அதுக்கு ஈஸியாக இருக்கு துடைக்கிறதுக்கு. அப்பப்போ கைக்கு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, நான் பார்த்தேன், அமேசான்ல பார்த்தேன். அதை வாங்கி கண்ணுக்கு மறைவா கொஞ்சம் போட்டு விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாவு வந்து 2 பாத்திரத்துல ஊற்றி வச்சுட்டேன். நான் பொங்கி வழிஞ்சிரும்ல, அதனால ஓகே, நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். குட் கேலா. ஆமா, நீங்க தான் வந்து எனக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுக்கணும், அவார்டு கொடுக்கணும். ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி vlog எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி vlog எல்லாம் நிறைய போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாக் பண்ணுங்க. ஓகே, பாய்.